ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னு கேட்குறீங்களா? நம்மளோட சேனல் 102 சப்ஸ்கிரைபர் ஆகிருக்கு. 100 தாண்டிடுச்சு. அதுக்காக நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம 100 தாண்டியிருக்கோம். அதுக்கப்புறம் அப்படியே நம்ம தாண்டி அப்படியே 200 அப்படி போயிட்டே இருப்போம். லாஸ்ட்டாக நான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளோட சேனலில் 43 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. அப்படியே நீங்கள் தொடர்ந்து என்னோடய வீடியோஸை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணதுனால இப்போ 102 சப்ஸ்கிரைப் வந்திருக்கீங்க. உங்களோட சேனல் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். இன்னைக்கு சாரீ ஃபாஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் தைச்சிட்ருக்கேன். தைச்சிக்கிட்டே உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கலான்ட்டு தான் இன்றைக்கி ஒரு ஊசியை பற்றியும் கத்திரிக்கோலை பற்றியும் உங்கள்கிட்ட ஒரு சின்ன ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணிக்கிறேன். ஊசி குத்திக்கிட்டே இருக்குது, கத்திரிக்கோள் கட் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு ஒரு துணி நினச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், அது அதோட ஷேப்பை இழந்துடும். ஏன்னா நம்ம எந்த ஷேப்புக்கோ இல்லை எந்த மாதிரி மாடல் ட்ரெஸ் தைக்கிறதுக்கோ நம்ம கத்திரிக்கோளாலேயோ ஊசியாலேயோ தைச்சி வெட்டி இப்படிலாம் பண்ணாதான் அது ஒரு நல்ல ஒரு மாடல் ட்ரெஸ் மாதிரி வந்து நிற்கும், நம்ம நினச்ச மாடலுக்கு வரும். அந்த மாதிரி தான் நம்மளோட லைஃப்லேயும் ஐயோ இவங்க இதை சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க, அதனால நம்ம ரொம்ப சோர்ந்து போய் நம்மளோட வேலையை செய்யாமல் நம்ம பாட்டு நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். அதனால என்ன யாருக்கு என்ன பிரயோஜனம் ஃப்ரெண்ட்ஸ்? இல்லை, நம்ம என்ன பண்ணணும், யார் என்ன சொன்னாலும் சரிதான், ஆனால் நம்மளோட வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு அந்த சொல்லியே நம்ம வந்து ஒரு உந்துகோலாக வச்சுக்கிட்டு அப்படியே வாழ்க்கையை நோக்கி போயிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு நம்ம நினச்ச இலக்கை அடைய முடியும் ஃப்ரெண்ட்ஸ். அதை விட்டுட்டு இவங்க இது சொல்கிறாங்க அதை சொல்கிறாங்க. நம்மளை பற்றி மற்றவங்களுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் தெரியும்? சரிங்களா? இப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, ஐயோ உன்னால் இது செய்ய முடியாது, இதெல்லாம் பண்ண முடியாது, அதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படி சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, சப்போஸ் இப்போ என்னையே சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மாடல்லாம் உனக்கு வராது, நீ அதெல்லாம் சாதாரணமாக தைக்கிறது தான் லைக்கு அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் அது ஆமாம் அப்படி தான், அவங்க வந்து நம்ம இப்படி தான் போல இருக்குது, நம்மளை தவிர அவங்களுக்கு தான் நம்மளை பற்றி நிறைய தெரிஞ்சுது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அவ்வளோதான், அதோட அந்த வேலையை செய்யவே முடியாது. ஆனால் நீங்கள் என்னால் முடியும், மற்றவங்க நம்மளை பார்க்குற பார்வையை விட நம்ம என்ன பார்வையில் பார்க்குறோன்றது தானே ஃப்ரெண்ட்ஸ் முக்கியம். அதனால் யார் எது சொன்னாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் பாட்டு உங்களோட வேலை செஞ்சுட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.